தோழரை அறிமுகப்படுத்தின தோழர் சதீஷுக்கும் இந்த வாய்ப்பளித்த பதியம் பாரதிதாசன் தோழருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த கதை பார்த்தீங்கன்னா முற்றிலும் சமூகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற கலாச்சார காவலர்களுக்கு புறம்பான கதை தான் தோழர் சொன்ன மாதிரி. ஏன்னா தன்பாலின உணர்வாளர்களுக்கு கொடுத்து நம்ம யாருமே பேசுறது இல்லை. நம்மளோட சுரண்டல் எங்கன்னா பொருளாதார ரீதியாகவோ இல்லை நம்மளோட மத ரீதியாகவோ இல்லை, உடல் ரீதியாகவே இதோட ஆதியெல்லாம் அங்கதான் தொடங்குது. நம்மளோட உடல், நம்மளோட ஒரு பெண்ணோட உடலை பற்றின ஒரு சுரண்டலாக தான் எந்த ஒரு அரசியலும் நான் தொடங்குதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதே மாதிரி தான் இதில் எப்படி ஐயா ஆரம்பிக்கிறாருன கதையை, 2 பெண்கள் என் கனவுல வராங்க. அவங்க நிர்வாணமாக வராங்க. தொடர்ந்து 2-3 நாளாக எனக்கு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து எனக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படல அப்படிங்கிறாரு. எந்த ஒரு ஆணுக்கும் தன்னோட மகளை பார்த்தாவோ, தன்னோட தாயை பார்த்தாவோ, தன்னோட சகோதரியவோ நிர்வாணமாக பார்த்து எந்த ஒரு கிளர்ச்சியும் ஏற்படாது. அந்த விதத்தில் ஐயா அவங்கள ஏதோ தன்னோட மகளாகவோ சகோதரியாகவோ இல்லை தாயாகவோ பார்த்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு அண்ணனுக்கோ அப்பாக்கோ மகனுக்கோ தன்னோட வீட்டில் இருக்க பெண்கள் தன்பாலின உணர்வாளர்களாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த கதையை ஐயா ரொம்ப மாற்று விதமாக எழுதியிருக்காரு. எப்படின்னா, உமாவும் பிரம்மாவும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தி சமாஜ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு ஏற்பட உள்ளுறவு கொள்றாங்க. ஆனா இது அதை பத்தின கதை கிடையாது. முழுக்க 2 தோழிகள் தன்னோட மனக்குமுறல 2 பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோ, தோழிகள் கூட வேண்டாம், 2 மாறுபட்ட பெண்கள், ஒரே சிந்தனை இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னோட மன ரீதியான குமுறல்களை சொல்றதா கூட வச்சுக்கலாம். இங்க உடல் ரீதியான சுடல் ஏன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா ரமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும், உமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். நம்ம ரமாவை பத்தி 2ஆவதா பேசுவோம், உமாவை பத்தி பேசுவோம். உமா எப்படின்னா கொஞ்சம் தடித்த, கொஞ்சம் பருமனான உடல் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளுக்கு தன்னோட மற்ற பெண்களை விட தன்னோட உடல் பாத்தீங்கன்னா பின்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதா அவள் கணவனுக்கு அது ரொம்ப ஊர்த்தி அவளை ஜிம்முக்கு போக வைக்கிறாப்புல கதையில. அப்போ அவ ஒரு கட்டத்துல என்ன சொல்றா அப்படின்னா, அங்க ஜிம்முக்கெல்லாம் போகும்போது நம்ம பேசுவோம் இல்லையா, அங்க இருக்கிற தோழிகளோட பேசும்போது என்ன சொல்றாங்க, இதுக்காகவா நீங்க ஜிம்முக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆதங்கத்தை அவ என்ன பண்ணா, ஒரு நாள் குடும்ப சண்டையில கொட்டிடுறா. இது அவங்க மாமியார் காதுல விழுந்துருது. உடனே அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, உன் புருஷனாச்சும் பரவாயில்ல, காசு கொடுத்து ஜிம்முக்கு போக சொல்றா, இதே உங்க மாமனார் வீட்டுல என்னை குஸ்தி போட வச்சிருப்பாப்புல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரிதான் தன்னோட உடல் எப்படி இருக்குன்னு கூட ஒரு பெண், நான் குண்டா இருக்கணுமா, ஒல்லியா இருக்குமா, என் பின்புறம் பெருசா இருக்குமா, என் முன்புறம் பெருசா இருக்கணுமா, அவதான் முடிவு பண்ணும். மற்ற கணவனுக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு ஆணுக்குமே பாத்தீங்கன்னா அது முடிவு பண்றதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. 2வது ரமாவை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு பெண். அது ரொம்ப பாத்தீங்கன்னா இதுல உமாவோட கணவர் இப்படி இருக்காரா, அம்மாவோட அண்ணன் அது ஒரு கேரக்டர் வரும். அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மகளும் பார்க்க கூடாத காட்சியை அம்மா ஒரு நாள் பார்த்தறா. அவங்க அம்மா வேற ஒரு ஆண் கூட உறவுல இருக்கிறத அவ பார்த்தறா. ஸோ அப்போ பார்க்கும்போது என்னன்னா, எந்த ஒரு மகளும் அதை ஏற்றுக்க மாட்டா. தன்னோட தந்தையோட இடத்துல இன்னொரு ஆள் அந்த இடத்துல இருக்காங்கன்னு எந்த ஒரு மகனாலையும் ஏற்றுக்க முடியாது. அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. வெளியில போயிருக்கும் போது தற்கொலைக்கு முயற்சி பண்ண அந்த சமயத்தில் அவங்க அண்ணன் உள்ள வந்துடுறா. அவங்க அண்ணன் ரொம்ப தெளிவா அவளை கூட்டிட்டு போய் ஒரு பார்க்குள்ள உட்கார வச்சு சொல்றான், இங்க பாரு, நம்ம அம்மாக்கு 26 வயசுலயே அப்பா இறந்துட்டாரு. அவங்களுக்கும் உடல் சார்ந்த தேவைன்னு ஒன்று இருக்கு, மனம் சார்ந்த தேவைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை நாம எதையுமே தப்பா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறான். இத்தனைக்கு ரொம்ப பெரிய படிச்சாலோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. பள்ளி படிப்பையும் கூட தாண்ட முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி தன்னோட பள்ளி படிப்பை விட்டுட்டு தன்னோட தங்கச்சியை அந்த காசுல காலேஜுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த LGBTQ கம்யூனிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பிளட் டொனேட் பண்ண கூட 2016 ஒரு சட்டம் போடுறாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்துறாங்க. என்ன அந்த சட்டத்தில் சொல்றாங்கன்னா, அவங்க ரத்த பரிமாற்றம் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி அவங்க ரத்தம் மாறுறாங்க இல்லையா, இன்னொருத்தங்களுக்கு பார்த்தா இந்த ரத்தம் ஏறிடுங்கிறாங்க. இது சயின்டிஃபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. 2014 இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு பதில் சொல்ல திணறிட்டு வாய்தா தான் போட்டு இருக்கு. எத்தனை வருஷமா? இது 16 வருஷமா. ஸோ இப்போ LGBT கம்யூனிட்டி அப்படிங்கிறது தவறான கருத்துக்கு ஒரு சுயமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த LGBT கம்யூனிட்டியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், அவங்களுக்கான சட்டத்துக்கான போராட்டங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு, அவங்க எங்களுக்கான ஒரு சட்டங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான சட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க செக் பண்றாங்களே ஒரு டாக்டர், அவங்களுக்கு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் மாற்று பாலினத்தவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களோட உடலை முழுசா அந்தரங்கமா அங்க பரிசோதனை பண்ற டாக்டர் கிட்ட காமிச்சிடணும். அவர் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது.
அங்க முழுக்க முழுக்க பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என் இது முழுக்க முழுக்க உணர்வு ரீதியான ஒரு விஷயம் தான். நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், எனக்கு இதுல வந்து எனக்கு உணர்வு கிடையாது. நான் ஒரு பெண்ணோ நான் ஒரு ஆணோ கிடையாது. இருந்தாலும் வந்து இதை நான் மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். என் குடும்பமே ஏத்துக்கிட்டாலும் இந்த சமூகம் அங்கீகரிக்கிறதுக்கான தயார் எப்படியெல்லாம் முட்டுக்கடை போடலாமோ அப்படிதான் சட்டங்கள் ஏற்றிட்டு வராங்க. அதனால எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து மோசமான ஒரு இது கிடையாது. ஒன்றா பிளட்டு கொடுக்க முடியல, அதாவது அவங்களே வந்து ப்ரூஃப் பண்ணிக்க முடியாமல் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஆர்டிக்கல் எழுதுறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னோட சீனியர் அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதாத உன்னை பற்றியும் சமூகத்தில் நீ அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பெண்ணாகவோ ஒரு உறுப்பினராகவோ உன்னை நினச்சிக்குவாங்க, நீ வந்து இன்னும் திருமணம் ஆகாத பெண் அப்படிங்கிறாங்க. இதில் அதான் ஒருத்தங்க அந்த கதை இதை பற்றி பேசுகிறக்கோ இல்லை இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வோ இல்லாத காலத்திலேயே ஐயா வந்து இந்த கதையை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இதுக்காகவே நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லணும். கண்டிப்பா இதுக்கான விழிப்புணர்வு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மனசை நாமளே மாற்றிக்கணும். இன்னைக்கு ரொம்ப மேம்பட்ட சமூகமாக இருக்கும். அது முக்கியமாக தமிழகம் வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கு, கலாச்சாரத்துலேயும் சரி கல்வியிலையும் சரி. அதில் ஐயா ஒரு டக்கல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஏன் குஜராத்தி பெண்கள்னா தான் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லுவீங்களா, தமிழ் பெண்கள்லாம் சொல்ல முடியும். எனக்கு தமிழ் பெண்களை வச்சு பழுதுன்னு ஆசைதான், ஆனால் கலாச்சார காவலர்களெல்லாம் வந்துருவாங்களே எங்களோட சண்டைக்கு அப்படிம்பாப்புல ஐயா. அப்போ குஜராத்தி பெண்கள் உங்களுக்கு தக்காளி தொக்கா, அப்பப்பா நீங்களாம் என்ன பெரிய ஆளுகளா, 3 நாளில் வந்து 3000 பேர் டிக்கெட் கொடுத்தாள் அப்படின்னு ஒரு அரசியல் சுருளை இங்கே சொல்லியிருப்பாப்புல. ஸோ நம்ம மத ரீதியாவோ இல்லை வந்து ஜாதி ரீதியாவோ இங்கே பிரிஞ்சிருக்கல, உணர்வு ரீதியாகவே நம்ம பிரிஞ்சிருக்கோம். எப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அங்கீகரித்து அவங்களையும் நம்மளோட சேர்ந்த ஒரு ஆளாகவோ இல்லை நம்ம வீட்டில் அப்படி ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாவோ நம்ம எப்போ வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வரமோ அன்னைக்கு தான் இது உண்மையான மேம்பட்ட படுத்த சமூகமாக மாறும். எங்கேயோ இருக்கிற உமாக்கும் ரமாக்கும் எங்கேயோ இருக்கிற சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் சீக்கிரமாக வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு வழியும் சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் வரணும் நான் வந்து வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.